எதற்குமே தகுதியில்லாத எங்களுடைய சன்னதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த குடும்பத்தை மட்டும் நீர் நடத்தி வந்த கிருபைக்காய் உங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களும் நீரை நடத்த போகிற கிருபைகளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு இந்த வீட்டின் வாசலை திறந்து தந்த கிருபைக்காய் உங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம லேவியராகமத்தை பற்றி படித்துக் கொண்டு வருகிறோம். லேவியராகமத்திலே ஆசாரியர் எப்படி இருக்கக்கூடாது என்று நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்துதல் தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கிடுங்க. வெளிப்படுத்துதல் தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதானால், இயேசுவினுடைய அன்பை பெற்று அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களால கழுவப்பட்ட தேவனுக்கு முன்பாக நிற்கிற எல்லாருமே யாரு? ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எப்படி இருக்கக்கூடாது என்பதை தான் லேவியராகமம் 21ஆம் அதிகாரம், லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் அதுல 18 முதல் 20 வசனம் வரை சில பேரை போட்டிருக்காங்க. அதுல முதலாவது யார் ஆனால் குருடன் ஆனாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவன் ஆனாலும். நாம போன வாரம் குருடனை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது யாருன்னா சப்பானியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சப்பானி என்று ஆவிக்குரிய சப்பானி இந்த உலகத்திலே அநேகர் உண்டு. இந்த உலகத்திலே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் ஆவிக்குரிய சப்பானியாய் நாம் இருந்தால் தேவனுக்கு முன்பாக நம்மளால் நிற்க முடியாது. சப்பானி என்றால் உலகத்தோடு சேர்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடப்பவர்கள். சப்பானி 2 காரியங்களை குறிக்கும். ஒன்று, உலகத்தோடு சேர்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடப்பவர்கள். இரண்டாவது, மற்றவர்களுக்கு மாதிரியாய் நடக்காதவர்கள். ஒன்று, உலகத்தோடு சேர்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடப்பவர்கள். இரண்டாவது, மற்றவர்களுக்கு மாதிரியாய் நடக்காதவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய சப்பானிகளாய் அல்ல, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாய் நடக்க வேண்டும். இயேசு எப்படி இருந்தார் என்பதை பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு நமக்கு நாம் அந்த அடிச்சுவடை பின்பற்றி தொடர்ந்து போவதற்காய் இயேசு நமக்கு மாதிரியை வைத்துவிட்டு போனார். அப்ப இயேசு இந்த உலகத்துல ஆவிக்குரிய சப்பானிகளாய் இருக்கிறவர்களுக்கு இயேசு சில மாதிரியை வைத்துவிட்டு போனது போல நமக்கு பின் வருகிறவர்களுக்கு, நம்மை காண்கிறவர்களுக்கு நம்ம மாதிரியை என்ன செய்ய வேண்டும்? வைத்து விட்டு போகணும். அதனால்தான் யோபு
அந்த ஊத் என்னும் தேசத்துல எப்படி ஜீவித்தார் என்பதை பாருங்க. யோபின் புஸ்தகத்தை எடுங்க. யோபு ஊட்ஸ் என்னும் தேசத்துல இருக்கார். அந்த தேசத்துல அவர் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் மாத்திரம் ஜீவிக்காமல் இன்னொரு விதமாகவும் ஜீவித்தார். யோபு 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை பாருங்க. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். யோபு ஊத் என்னும் தேசத்திலே தேவனுக்கு முன்பாக உத்தமனும் தேவனுக்கு முன்பாக சன்மார்க்கனும் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் நடந்தான். அதே போல தன்னை காண்கிற மற்றவர்களுக்கு முன்பாக அநேக சப்பானிகளுக்கு முன்பாக காலாய் இருந்தான். அநேக சப்பானிகளுக்கு எப்படி இருந்தான்? காலாய் இருந்தான். அப்ப இவன் ஒரு மாதிரியா ஜெபிக்கான். ஜெபிக்காதவர்களுக்கு முன்பு இவன் ஜெபித்தான். நம்ம என்ன செய்வோம்? அவன் ஜெபிக்கட்டும், இவன் ஜெபிக்கட்டும், அவன் வேதம் வாசிக்கட்டும், இவன் வாசிக்கட்டும், அப்படி நம்ம ஜீவிக்க கூடாது. நம்மளை பார்த்து மற்றவங்க படிக்கணுமே தவிர நாம மற்றவங்களை பார்த்து படிக்க கூடாது. இப்போ ஒருத்தங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஒருத்தங்க வேதம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும். நம்ம எல்லாம் முன்னோடிகள். அப்பதான் நமக்கு பின் வருகிற நம்முடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து செய்வாங்க. நம்மளே அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது நம்மளே ஜெபிக்காவிட்டா அந்த பிள்ளைகள் என்ன செய்யாது? ஜெபிக்காது. நம்மளே வேதம் டக்குன்னு எடுத்து வாசிக்காவிட்டா அந்த பிள்ளைகள் என்ன செய்யாது? நம்ம வாசிக்க தெரியா? வாசிக்க அப்ப என்னைக்குதான் வாசிக்க? நீங்க வாசிக்கதையா வாசிக்க சொல்றதை விட அந்த 10 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாசித்தா கூட என்னத்துக்கு வாசித்து பழகி இருக்கலாமே. கர்த்தர் எப்படி வாசிக்கிறான் என்பதை பார்க்க மாட்டார். அவன் வாசிக்கிறானா என்பதை தான் பார்ப்பார். எப்படி வாசிக்கான்? நல்லா வாசிக்கானா? ஏதோ தப்பு அதெல்லாம் பார்க்க மாட்டார். அது பாஸ்ட் தான் பார்ப்பார். அவன் வாசிக்கிறதான் யார் பார்ப்பா? நம்மளும் என்ன பாஸ்ட் சொன்னாதான் நான் வாசிப்பேன். பாஸ்ட் சொன்னாதான். ஏன் இல்லைன்னா வாசிக்க கூடாதா? வீட்டில் பைபிள் பாஸ்ட் சொல்ல போய் தான் வாசிக்கமா? பாஸ்ட் சொன்னாதான் ஜெபம் பண்ணுவோமா? பாஸ்ட் சொன்னாதான் சாப்பிடுதாமா? பாஸ்ட் சொன்னாதான் தூங்குதாமா? இல்லைங்க, இதெல்லாம் சாக்கு போக்கு. மாஸ்டத்தை எதையாவது சாக்கு போக்கு சொல்லி 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 வருஷத்தை என்ன செஞ்சணும்? அப்படியே கடத்தி எங்க போயிடணும்? போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துடணும். ஐயோ, மற்றவங்களுக்கு காலாய் இருக்க வேண்டிய நாம் இன்னும் எப்படிதான் இருக்கோம்? சப்பானியா தான் இருக்கும். உலகத்தோடு உலகமா. சப்பானி எங்க இருப்பார்? கீழே தான் இருப்பார். உலகத்தோடு உலகமா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தே இருக்கும். மாதிரியா இருக்க வேண்டியவங்க அநேக சப்பானிகளுக்கு யோபு எப்படி இருந்தார்? நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நடக்க தெரியாதவர்களுக்கு நடக்க சொல்லி கொடுக்க இயேசு அதை தான் நமக்கு வச்சுட்டு போனார். உங்களுக்கு நடக்க தெரியலன்னா என்னுடைய அடிச்சுவட நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன், அந்த வழியில என்ன செய்யுங்க? நடந்து வாங்கன்னார். அதனாலதான் இயேசு ஒவ்வொருத்தரையா பார்த்தார். காலை யாராவது கழுவ தொடங்குவானான். ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம்? இன்னும் அப்படிதான் இருக்கும். அந்த சீசரை போலதான் நம்மளும். இயேசு ஆரம்பிச்சாதான் நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ஜினே வேலை செய்யுது. அது வரைக்கும் ஒருத்தர் முகத்தை இந்த கேருபீன் பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. இயேசு நமக்கு அடிச்சுவட வச்சுட்டு போயிருக்கார். நம்ம ஒழுங்கா பைபிள் வாசிட்டோம்னாலே நம்ம ஜெனரேஷன் நம்மளை பார்த்து பைபிள் வாசிக்கும். நம்ம ஜெபம் பண்ணாலே நம்ம ஜெனரேஷன் நம்மளை பார்த்து ஜெபம் பண்ணும். சப்பானிக்கு இவன் காலா இருக்கார் யோபு. தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அதே போல மனுஷனுக்கு முன்பாகவும் ஒரு காலா இருக்கார். ஒரு மாதிரியா வைக்கார் யோபு.
இங்க ஒரு சபையை பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும், இப்ப எத்தனை பேர் கர்த்தரை பின்பற்றுதோம்? இந்த சபையார் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி திருவசனத்தை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு மிகுந்த உபத்திரவத்துல, அவங்களுக்கு நம்மளை விட எப்படி இருக்கு? நம்ம சின்ன உபத்திரம் வந்தாலே வசனம் கேட்க ஆள் இருக்காது. சின்ன உபத்திரம் வந்தாலே, சின்ன கஷ்டம் வந்தாலே வசனம் கேட்க ஆளே இருக்காது. ஆனா இந்த சபைக்கு மிகுந்த உபத்திரவம், தெசலோனிக்கே சபை. அந்த மிகுந்த உபத்திரவத்துல இது பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஐயா, எங்களுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நீ வேற வந்து வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க, வசனத்தை சொல்லிட்டு இருக்கே. அப்படி இவங்க சொல்லல. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன இல்லை, துக்கப்படுத்த கூடாது என்று அதை சந்தோஷத்தோடு, பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும், அப்ப நம்ம எல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? நம்மளே வரலனா நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி வருவாங்க? நம்மளே ஜெபம் பண்ணலனா நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? நம்மளே வேதம் வாசிக்கலன்னா நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி பாஸ்டரை ஏமாத்திடலாம். பாஸ்டர் நான் வாசிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, எப்பா வாசித்தீங்களா? நான் வாசிட்டேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணீங்களா? நான் ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் என்ன நினைப்பாரு? பரவாயில்ல, நல்ல ஜெபம் பண்ணி வேதம் வாசிட்டு வராங்க அப்படின்னு நினைப்பாரு. ஐயா, இந்த இவங்க யாரு? இவங்க என்ன போட்டிருக்கு? இவங்க பேர் யாரு? அங்க உள்ள மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கு இவங்க மாதிரி ஆனாங்க. அப்ப நம்ம சபை மற்ற சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அப்படிப்பட்ட மாதிரியை, அப்படிப்பட்ட காலாய் மற்ற சப்பானிகளுக்கு இவங்க ஒரு காலாய் இருந்திருக்காங்க. அப்ப சபையில உள்ளவர்கள் சப்பானியாய் அல்ல, காலாக இருக்க வேண்டும். காலாக இருக்க வேண்டுமானால் மற்றவர்களுக்கு மாதிரி, நடக்க தெரியாதவர்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்தார் யோபு. அநேக சப்பானிகளுக்கு நடக்க என்ன செஞ்சார்? கற்றுக் கொடுத்தார். இயேசு நமக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, அப்ப நமக்கு காட்டுதார். நாம மற்றவங்களுக்கு காட்டணும். நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு எப்படி காட்டுதாரோ அதை நம்ம நடந்து, நம்ம நடக்கைய மற்றவங்க காட்டணும். அதுக்காக தான் இயேசு முதலாவது நமக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நமக்கு காட்டித்தார. அப்ப நம்ம மற்றவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? மாதிரியா இருக்க வேண்டும். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல தீமோத்தேயு தீத்துவர் குறித்து சொல்றார் பாருங்க. நீயே எல்லாவற்றிலும்
உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்ப நாம நல்ல நல்ல கிரியைகளை செய்யணும். நாம என்ன செய்யணும்? ஒரு ஸ்திரீ நற்கிரியை செய்தார். அந்த நற்கிரியைகளை கண்டு அநேகர் இயேசுவினிடத்துல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்யணும். அவன் செய்வான், இவன் செய்வான். கடைசி நம்ம என்ன செய்ய? நம்ம இந்த மாதிரி எண்ணம் தான் இன்னும் இருக்கு. அந்த அக்கா செய்வாங்க, இந்த அக்கா செய்வாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, இவங்க இது பண்ணுவாங்க. கடைசி நம்ம என்ன பண்ண? ஆனா இங்க தீமோத்தேயுட்ட என்ன சொல்றா தீத்து? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்ப நாம மற்றவர்களுக்கு நல்ல கிரியைகளை மாதிரியாக காண்பிக்கணும். நாம நல்ல கிரியைகளை செய்யும் போது நம்மளை பார்த்து அவங்க செய்வாங்க. நம்ம செஞ்சுட்டாலே அவங்க என்ன செய்வாங்க? செய்வாங்க. நம்ம சொல்லி சொல்லி அவங்கள செய்ய வைக்கிறத விட நம்ம செஞ்சிட்டோம்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. பாஸ்டர் செய்தாரு, அப்படி செய்யாதவங்களை அது கத்தர் பார்த்துக்கிடுவார். அதை நம்ம போய் அதை நம்ம இதை பண்ணக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் அதை தான் நம்ம பார்க்கணும். பார்த்து அவன் செய்ய மாட்டான், இவன் செய்ய மாட்டான், அதை பார்த்தா நம்ம ஒரு நாள் எங்க மாதிரியா மாறவே முடியாது. நம்ம மாதிரியா இருக்கணும். நம்மளை பார்த்து மாறுறவங்க மாறுவாங்க. இயேசு மாதிரியா தான் இருந்தார். அவரை பார்த்து மாறுறவங்க எத்தனை பேர் மாறுதாங்க? மாறாதவங்களும் இருக்காங்களே. அதுக்காக இயேசு மாதிரி இல்லாம இருந்தாரா? இல்ல, இயேசு மாதிரியை வச்சுட்டு போனார். அந்த மாதிரியை பின்பற்றி போகிறவங்க போவாங்க, மாதிரியை பின்பற்றாதவங்க பின்பற்றாமையே தான் இருப்பாங்க. நம்ம அதை பார்க்கவே கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். ஜெபத்துல, வேத வாசிப்புல ஜெபம் பண்ணா நம்ம டக்குன்னு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க. கடைசியில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒவ்வொரு வாரமும் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அந்த அக்கா பண்ணணும்னு நினைச்சேன். பாஸ்டர் கிட்ட என்ன சொல்லுவாங்க? பஸ்ட் அந்த அவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், எந்திக்க போனாங்க. அவங்க எந்திப்பாங்கன்னு நினைச்சு நான் உட்காந்துருந்தேன். பார்த்தீங்களா, கடைசியில் நான் பண்ணலை. சரி அடுத்த வாரம் பண்ணுங்கன்னா அடுத்த வாரம் அதே மாதிரி தான். சும்மா அந்த பாஸ்டை பாலிஷ் பண்றது. பாஸ்டர் கேட்கும் போது என்ன செய்யறது? ஏன்னா அவர் கொஞ்சம் ரஃபா இருக்கனால அவர் கொஞ்சம் என்ன ஆவாங்க, மாலிஷ் பண்ணாங்க. இது அல்ல மாதிரி. நம்மள வெளியில் உள்ள ஜனங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். அதுதான் மாதிரி. இப்ப வெளில இருந்து ஒருத்தங்க வந்தா இங்க நான் ஜெபம் பண்ண சொல்றேன் வைங்க சர்ச்சில், நீங்க ஜெபம் பண்ணாமே இருக்க. வெளில இருந்து வர என்ன நினைப்பாரு? வெளில இருந்து வர என்ன நினைப்பாரு? சரி, நீங்களே ஒரு ஆத்மா கூட்டு வரீங்க, நீங்களே ஒரு ஆத்மா கூட்டு வரீங்கன்னு வாங்கிக்கலாம். நீங்க ஜெபம் பண்ற பார்த்துதான் அவங்களுக்கு என்ன வரும்? நம்ம நீங்க கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்களும் இப்படி இருந்தா உங்களுக்கு அவங்களுக்கு யாதொரு வித்தியாசமும் இல்லை. அவங்க எப்படி புதுசா வந்தாங்களோ அதே போலதான் நீங்களும் புதுசா வந்திருக்கீங்க. இதான் உண்மை. நம்ம மற்றவங்களுக்கு நல்ல கிரியைகளை மாதிரியாக வைக்கணும். நம்ம ஜெபம் பண்றதை பார்த்து மற்றவங்க ஜெபம் பண்ணணும். இந்த அக்காவா உடனே ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அவங்க சொல்லதான் செய்வாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியா தான் இருக்கணும். இந்த அக்காவா உடனே எடுத்து வாசிப்பாங்க. இப்ப யாரு வாசிப்பா சபையில சொல்லு? இப்ப வெற்றின கல்யாணம் வாசிக்க ஆள் இல்லை. வெற்றின கல்யாணம் வாசிக்க இருக்காங்களா? ஆனா வாலிப கூட்டத்துல யாராவது வாசிப்பாங்கன்னு பார்த்தேன். இவங்களை சொல்றதை விட நம்மளே என்ன செய்வோம்? வாசித்து, ஏன்னா எனக்காவது பிரதிபலன் வரும். இவங்க வாசிப்பாங்கன்னு நான் இருந்து நான் அந்த பிரதிபலனை நஷ்டப்பட்டதை விட அவங்க வாசிக்காட்டாலும் நான் வாசித்து அவங்களுடைய கிரீடத்தை நானாவது வாங்கிட்டு போயிடலாமே.
உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குரியதை நீ என்ன செய். நம்ம எத்தனை பேர் பட்டி இருக்கோம்? ஜெபம் பண்ற கிடையாது, வேதவாசிக்க கிடையாது. மற்றவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியா இருக்கணும், நற்கிரியைகளை காண்பிக்கணும். உங்களுடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்க கடவுளே. நம்முடைய நற்கிரியை மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? பிரகாசிக்கணும். நீங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தோம். அடுத்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, வாசிக்க வாஞ்சவங்க யாராவது வாசிக்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை மற்றவர்கள் நம்மை குறித்து நல்ல நடக்கையா சொல்லணும். யார் இந்த இவனா? இவன் வெறும் பொல்லாதவன், இவன் 1 பைசாக்கு அப்படி நம்மள சொல்லக்கூடாது. நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இங்க ஏலி ஆசாரியனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தங்களுடைய பொல்லாத நடக்கையை காண்பிக்காங்க. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலேயே நமக்குள்ள எந்த ஸ்வாபம் எழும்புதோ அந்த ஸ்வாபமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொள்ளும். இவங்க மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டியவங்க பொல்லாத நடக்கைய ஜனங்களுக்கு காட்டுறாங்க. அதனால ஏலி ஆசாரி சொல்ற என்ன சொல்றார்? நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அப்ப இவங்க மற்றவங்களுக்கு எதை வைக்காங்க? எதை வைக்காங்க? நம்ம பிள்ளைகள் முன்னாடியே சண்டை போடுவோம். நம்ம பிள்ளைகள் முன்னாடியே மற்றவனை அடிப்போம். அவன் இன்னொருத்தன் அடிக்கும் போது எல்லாம் அடிக்காது. எப்படி அடிக்காம இருப்பான்? எப்படி அடிக்காம இருப்பான்? நீங்க அவன் முன்னாடியே நம்ம மற்றவங்களை அடிக்கும் போது அவன் அதை பார்த்துட்டு மற்றவங்கள அடிக்கதான் செய்வான். அதை நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மருமகள் ஒரு மாமியாருக்கு சோறு கொடுக்கல, தண்ணியை ஊத்திட்டு போகுது தட்டுல. இதை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா பேரன் பார்த்துட்டு இருக்கான். பேரன் பார்த்துட்டு என்னதுதான், அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உட்கார வச்சு ஒரு தட்டை போட்டு இந்த பாட்டி கொடுத்த தண்ணியை அவருக்கு கொடுத்தான். யாரு? அவருடைய பையன். அவருக்கு என்ன செய்தான்? இதை கொடுக்கான், இதை குடினா. அவன் எப்படி குடிப்பான்? நம்மளே நம்ம பிள்ளைகள் முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம பிள்ளைகள் அடிக்கும் போது நம்ம எல்லாம் அடிக்காத அவன் எப்படி அடிக்காம இருப்பான்? நம்மளே நம்ம பிள்ளைகள் முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிட்டு, உதாரணமா தான் சொல்றேன், கெட்ட வார்த்தை பேசிட்டு நம்ம பிள்ளைகள கெட்ட வார்த்தை பேசாம அவன் எப்படி பேசாம இருப்பான்? நம்மளே நம்ம பிள்ளைகள் முன்னாடி ஜெபம் பண்ணாம இருந்துட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுனா அவன் எப்படி ஜெபம் பண்ணுவான்? நம்மளே நம்ம பிள்ளைகள் முன்னாடி வேதம் வாசிக்காம இருந்துட்டு அவனை வேதம் வாசினா அவன் எப்படி வாசிப்பான்? நம்மளுடைய நல்ல நடக்கையை அவங்க பார்க்கணும். அதான் உங்களுடைய நற்கிரியை மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்க கடவுளே. ஏன் பாஸ்டர் இப்படி நாங்க மாதிரியா நடக்கணும்? நாங்க அப்படி நடக்கையில இருந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது என்பதை பாருங்க. யோபு 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி
அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவர் பலன் அளிப்பார். நம்ம எப்படி நடக்கிறோமோ அதுக்கு தக்கதாக தான் நமக்கு பலன் அவர் அளிப்பார். நம்ம பொல்லாத நடக்கைய நடந்தா அதுக்குரிய பலனை தான் அவர் என்ன செய்வார்? தருவார். நம்ம நல்ல நடக்கைய நடந்தா அதற்குரிய பலனை அவர் தருவார். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. சிதறடித்து தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும். அப்ப நமக்கு நியாய தீர்ப்பு கூட எப்படி இருக்கு? நம்முடைய நடக்கையை பொறுத்து நியாய தீர்ப்பு இருக்கு. நம்ம நல்ல நடக்கை நடந்தால் அதற்குரிய தீர்ப்பு உண்டு. பொல்லாத நடக்கை நடந்தால் அதற்குரிய தீர்ப்பு. ஏலி ஆசானுடைய பிள்ளைகள் பொல்லாத நடக்கை நடந்தனால அவர்கள் மேல என்ன வந்தது? நியாய தீர்ப்பு. அப்ப மற்றவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு காலா இருக்கணும். மற்றவங்க சப்பானியா இருந்தா அவங்க உலகத்தோடு உலகமா சேர்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இருந்தா நம்மளும் அதை பார்த்து என்ன செய்ய? இப்ப எல்லா கிறிஸ்தவங்களும் அவிசுவாசிய பார்த்தா மாறுதாங்க. நீங்க நல்ல கவனிங்க. இந்துக்களை பார்த்து தான் நம்ம மாற வேண்டியிருக்கு. பக்தியை அவன்கிட்ட தான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. பயத்தை அவன்கிட்ட தான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. எல்லாமே அவன்கிட்ட தான். உண்மை அது. நம்மளை பார்த்து அவன் ஏதாவது கற்றுக்கொள்வானா? கண்டிப்பா தான் கற்றுக்கொள்ள மாட்டான். இவங்க கிறிஸ்தவங்களா வந்துட்டு இப்படி இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்த்து தான் நம்ம என்ன, அதான் பக்தி உள்ளவனே கத்த தமக்காக நம்மளும் இந்தி பக்தியா இருந்தனால தான் நம்மள தெரிந்து கொண்டார். ஆனா இப்ப வர வர அந்த பக்தியெல்லாம் எங்க போச்சுனே தெரியல. வர வர அந்த பயம் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. வர வர அந்த நடக்கையெல்லாம் எங்க போச்சுனே தெரியல. இவர்களுடைய நடக்கையின் படியையும் இவர்களுடைய கிரியையும் படியையும் தான் இவர்களுக்கு நியாயம் தீர்த்தார். அப்ப நடக்கை மிக 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 முக்கியம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவர்களுக்கு மாதிரிய வச்சுட்டு போகணும். நம்ம மற்றவர்களுக்கு இந்த சிலரு மற்றவங்கிட்ட உள்ள நல்லதை எடுத்து செய்ய மாட்டாங்க, கெட்டதை எடுத்துதான் செய்வாங்க. அந்த பிரதர் அப்படிதானே இருக்காங்க. ஆனா நானும் இந்த அண்ணனே அமைதியா இருக்காரு. இப்ப இவனு என்ன பார்ப்பாங்க? உதாரணமா ஜெயசல் அண்ணனை பார்ப்பாங்க. இந்த அண்ணனே ஜெயமுன்னாம தானே இருக்காங்க அப்படிதானே பார்ப்பாங்க. அப்படி நினைச்சிருப்பீங்களா? இதை என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருப்பாரு. ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ண சொல்லும் போது இந்த அண்ணனே ஜெபம் பண்ணாம இருக்காங்க, அப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ணேன் அப்படிதான் நினைப்பாங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஆனால் இந்த அண்ணனே ஜெபம் பண்ணிட்டாங்க, அப்ப நம்மளும் அவங்க அதை செய்தாங்களோ இல்லையோ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நம்ம அந்த எண்ணத்தை தான் அவங்களுக்குள்ள உண்டாக்கணும். இல்ல இவங்களே ஜெபம் இல்லை, நான் என்னத்தை போட்டு ஜெபம் பண்ணேன். இவங்களே வேதம் வாசிக்கல, நான் எங்க போய் வாசிக்க இப்படின்னா அப்ப நம்ம என்னைக்கு போய் நம்ம என்னைக்கு நடக்கையில மாதிரியா மாற? நம்முடைய நடக்கைக்கு தக்கதான் நியாயத்திற்கும் உண்டு. கிரியைக்கு தக்க நியாயத்திற்கு எப்படி உண்டோ இதே போல நம்முடைய நடக்கைக்கு தக்கவும். அடுத்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுங்க, வாசிங்க. அந்தபடி முந்தி நமக்கு 2 நடக்க இருக்கும். இயேசுவை காண்பதற்கு முன்பு உள்ள நடக்க, இயேசுவை கண்ட பிறகு உள்ள நடக்க.
நம்ம இயேசுவை காண்பதற்கு முந்தி உள்ள நடக்க இன்னும் நம்மகிட்ட இருந்தா அதை என்ன செய்யணுமா? வாசிங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் அது நம்மளை என்ன செய்யும்? மோசம் போக்கும். நாமளே மோசம் போக்குதோம். ஐயா, நம்மள மத்தவங்க என்ன செய்ய வேண்டாம், மோசம் போக்கல. நம்மள நடக்கையினால நாமளே மோசம் போக்கிக்கிடுதோம். அவன் ஜெபம் பண்ணல, ஆனா நான் என்ன ஜெபம் பண்ணேன்? அப்ப இவர் என்ன செய்தான்? இப்ப நான் இருக்கேன்னு வைக்கிறேன். இப்ப ஜெயசல் என்ன ஜெபம் பண்ணல, இப்ப நான் என்ன நினைக்கேன்? ஜெயசல் ஜெபம் பண்ணல, நான் எங்க போய் ஜெபம் பண்ணேன் இப்படின்னு நான் நினைச்சோம்னா என்ன, நான் தான் மோசம் போக்குறேன். எனக்கு நான் தான் நியாயத்திற்ப கொண்டு வரேன். அதனால தான் இங்க என்ன சொல்லுது? முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற. நம்ம கெட்டு போயிட்டு தான் இருக்கோம். நம்ம முன்னேறணுமே என்ன இல்லை. நம்ம ஏன் அப்படி நம்ம பார்க்கவே எனக்கே தெரியல. அந்த அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த அக்கா பைபிள் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் நான் வாசிக்கேன். அந்த அக்கா செஞ்ச பிறகு நான் தூக்கேன். அந்த அண்ணன் ஒற்றை அடிச்ச பிறகு நான் ஒற்றை அடிக்கேன். அந்த அண்ணன் செஞ்சாதான் நான் செய்வேன், அவங்க பண்ணாதான் நான் இப்படி பண்ணுவேன். அப்ப நம்ம எங்க போக? அப்ப அவங்க பரவம் போனாதான் நம்ம போவோமா? அது எல்லாத்தையுமே கொண்டு வர மாட்டோம் பாருங்க. சில காரியத்துல மட்டும் அவரை பிடிச்சிக்கிறது. இவர் செஞ்சாதான், இவர் தான் பரவம் கூட்டு போறாரு. பாஸ்டர் சொன்னாதான் நான் வாசிப்பேன். பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் பரவம் கொண்டு போவாரு. பாஸ்டர் பெய்வாரு. பாஸ்டர் காலை பிடிச்சாலும் பரவம் வர முடியாது, கையை பிடிச்சாலும். பாஸ்டர் சொல்லலனாலும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் சொல்லலனாலும் என்ன செய்யணும்? சொன்னா வாசிக்கணும். என்னைக்கு இப்படி சொல்லி 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 என்ன செய்ய? இப்ப பாஸ்டர் இல்ல, இன்னொரு பாஸ்டர் வராரு, அவர் சொன்னாதான் வாசிப்பு வேணுமா? அந்த பாஸ்டர் என்னதான் ஏசுவாரு? என்ன ஏன் சபை வச்சிருக்க? வாசிக்க சொன்னா எல்லாம் ஏன் முகத்தை பார்த்து இதையே சபை அப்படின்னு என்னதான் ஏசுவாரு? உண்மைதான். பாஸ்டர் சொன்னாதான் வாசிப்பேன். பாஸ்டர் சொன்னா சாப்பிடணும்ல. பாஸ்டர் சொன்னாதான் வாசிக்கிற ஆளு பாஸ்டர் போன் பண்ணி கேட்டுல சாப்பிடணும். பாஸ்டர் சாப்பிடலாமா? பாஸ்டர் அப்ப நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா சாப்பிடாம இருப்பானா? இருப்போமா? அதெல்லாம் செய்ய மாட்டோம். கொஞ்சம் யோசிங்க. நான் அதுதான் சொல்றேன். நான் இதை குறை சொல்ல, புத்தி தெளிவு வரணும். பாஸ்டர் சொன்னாதான் செய்வேன். பாஸ்டர் சொன்னாதான் நான் என்ன செய்வேன்? நமக்கா வரணுங்க. என்னையாதான் ரொம்ப யோசுவாங்க ஐயா. அந்த எண்ணம் நமக்குள்ள தானா வர, அந்த எண்ணம் நமக்குள்ள இல்லைன்னா நாமளே மோசமாகும். நாமளே அதனால முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவங்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்ல வேண்டாம், வேதம் வாசின்னு சொல்ல வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? புதிதான ஒரு ஆவி. அந்த ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அது தடுத்து கொண்டுட்டோம். ஆனால் நம்முடைய நடக்கை என்ன செய்யும்? மாறிடும். நம்முடைய நடக்கை முந்தின நடக்கை இருக்காது. முந்தி நான் கீழ்படியாம இருந்தேன், ஆனால் இப்போது நமக்குள்ள கீழ்படியாம இருக்காது. முந்தி எனக்குள்ள முறுமுறுப்பு இருந்தால் இப்போது அது இருக்காது. முந்தி எனக்குள்ள நிர்விசாரம் இருந்தால் இப்போது இருக்காது. முந்தி எனக்கு தெய்வ பயம் இல்லாம இருந்தா இப்போது நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா நான் பழைய மனுஷனை என்ன செஞ்சுட்டேன்? கலைந்து போட்டேன். புதிய மனுஷனை நம்ம தரிச்சிருக்கோம். எப்போது எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றவர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டீர்களே. யாரை நம்ம தரிச்சோம்?
ஆனா கிறிஸ்து இயேசுவை தரிச்சதுக்கு தந்தால் போல நம்ம நடந்திருக்கோமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா கிறிஸ்து இயேசுவை தரிச்சிட்டோம். ஆனா கிறிஸ்துவ என்ன செய்யல? வெளிப்படுத்தும். பழைய மனுஷன் என்ன மனுஷன்? முந்தின நடக்கைக்குரிய பழைய மனுஷன். நம்முடைய முந்தின நடக்கை, முந்தின கீழ்படியாம இருந்தனா போன அப்படியே இருந்தோம்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்ததையும் கோதனை இல்லை, நான் அபிஷேகம் பெற்றதையும் கோதனை இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டதையும் அர்த்தம் இல்லை, எதுலயும் அர்த்தம் இல்லை. ஐயா முந்தின நடக்கை இன்னும் மாறலையே. எது மாறல? எனக்குள்ள முந்தின நடக்கையே இன்னும் போகலையே. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுத்து என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்று என்ன அர்த்தம்? கிருபாவரம் வாங்கி என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லையே. அந்த புதிய மனுஷன் என்ன செய்வார்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்மளை நடத்துவார். அதான் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. வேறே மனுஷன், பழைய மனுஷன் அல்ல, வேறே மனுஷன். அதான் புதிய மனுஷன். அவனா இவன் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாறணும். அதுதான் மாற்றம். இந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? அந்த அளவுக்கு நமக்கும் மற்றவங்களுக்கும் நடக்கையில வித்தியாசம் ஒன்று. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 இப்படி நம்ம நடந்தா என்ன ஆகணும் பாருங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும் வாசிங்க. அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எப்படி கீழ்ப்படியணும்? அது எபேசியர் 6ல இருக்கு. எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய கூடாது. உடனே பாஸ்டர் சொல்லிட்டார் சொந்த புருஷருக்கு, அதனால எங்க கணவர் சபைக்கு இனி போகாத, இனி இப்போ ஜபம் பண்ணாதன்னு சொன்னார், அதனால நீங்க கீழ்ப்படின்னு சொன்ன உடனே நானும் என்ன செஞ்சிட்டேன்? சபைக்கு போகாம இருந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? இந்த வசனத்தையும் வைக்கணும். எப்படி கீழ்ப்படியணும் என்பதை எபேசியர் 6ல சொல்லியிருக்காரு. அதையும் வைக்கணும். நம்ம இதை பிடிச்சிட்டு கீழ்ப்படியணும் பார்த்து சொன்னேன், உடனே நான் என்ன செய்யல? சபைக்கு போகல. இன்னைக்கு அங்க போனாரு, அதனால அங்க போயிட்டேன். எனக்கு கீழ்ப்படுகிற ஆவி, அந்த ஆவி அப்படி வெளிப்படுத்துதான். கீழ்ப்படுகிற ஆவி என்பது புருஷ மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள், கர்த்தருக்குள்ள என்னது? ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது, வேதவாசின்னு சொல்லும் போது, அதுதான் கீழ்ப்படுகிறது. வேதம் வாசிக்காதன்னா புருஷருக்கு நான் கீழ்ப்படிங்களா? பாஸ்டர் கீழ்ப்படிதல் அநேகருக்கு தெரியல. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க கீழ்ப்படிஞ்சா அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய நடக்கையில பயபக்தி இருக்கணும். கலப்பு கள்ளத்தனத்தோடு நம்ம நடந்தோம்னா ஒருத்தரும் மாற மாட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம நடக்கையில பயபக்தி இருந்தா அந்த பயபக்திக்குரிய நடக்கைய அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே, நம்மளுடைய நடக்கையினால, இயேசு அப்படி நடந்ததுனால, மாதிரிய வச்சதுனால என்ன கிடைச்சது? இயேசுக்கு ஆத்துமா ஆதாயம். இயேசுவால எல்லாரும் ஒரு நிமிஷம் ரசிக்க முடியாதா? நம்ம சப்பானியா இல்லாம நம்ம மற்றவர்களுக்கு காலா இருந்தா சப்பானியெல்லாம் ஆதாயப்படுத்தலாம். இப்ப இயேசுவால எல்லாரையும் ஒரு நிமிஷத்தை ரசிக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியும். ஏன் அதை செய்யல? அவர் மாதிரியை வச்சுட்டு போனார்.
இந்த மாதிரிய பார்த்துதான் நம்ம என்ன செய்யப்பட்டோம்? ஆதாயமாக்கப்பட்டோம். இல்லைன்னா நம்ம ஆதாயமா ஆக்க முடியாது. இந்த நம்முடைய நடக்கை மற்றவர்களை என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தணும். நம்முடைய நடக்க மற்றவங்களை கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தணும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வைக்கணும். கிறிஸ்துவுக்கு இவங்க ஆதாயமாகணும். போதனையே வேண்டாமா? அப்ப எந்த அளவுக்கு நடக்க இருக்குன்னு பாருங்க. ஆனா ஏவாளுடைய நடக்கையினாலே ஆதாம் என்ன செய்யப்படல? ஆதாயப்படுத்தப்படல. ஆனா கிறிஸ்துவினுடைய நடக்கையினாலே நம்ம ஆதாயமாக்கப்படும். நம்முடைய நடக்கை மற்றவர்களுக்கு நம்ம ஜெபம்னாலே போதும். மற்றவங்க நம்ம வேதம் வாசித்தா மற்றவங்க வாசிப்பாங்க. அதனால நான் வாசிப்பேன். யாரும் வாசிக்கிறேன், நான் வாசிப்பேன். என்னை பார்த்து அவங்க மாறினா மாறுவாங்க. மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மாறுவாங்க. இயேசுவ மாதிரிய பார்த்து கற்றுக்கொள்றவங்க தான் கற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் கற்றுக்கொண்டாங்களா? யூதாஸ் கற்றுக்கொள்ளையே. 12 சிறுவர் இருந்தாங்க. எல்லாரும் என்ன செய்யல? கற்றுக்கொள்ளல. ஆனா இயேசு மாதிரியா அவங்க கற்றுக்கொள்ளல. அவங்க மாறலங்கிறதுக்காண்டி நம்ம மாறக்கூடாது. நம்ம மாதிரி எப்போதுமே அவங்க கீழ்ப்படிங்கிறதுக்காண்டி ஏன் கீழ்ப்படுதல் போகக்கூடாது? கண்டிப்பா போகக்கூடாது. அப்படி போயிட்டுனா நான் எங்கதான் போவேன்? முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் பழைய மனுஷனுக்குள்ளதான் போவேன். அவங்க கீழ்ப்படியலனால நமக்குள்ள என்ன போகக்கூடாது? கீழ்ப்படிதல் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு மாதிரி யாரு? கிறிஸ்து தான். அதான் நமக்காக எல்லா மாதிரியும் வச்சுட்டு போனார். நமக்காக பாடுபட்டு அவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? மாதிரியை, அந்த மாதிரியை பின்பற்றுங்க. இயேசுவை பின்பற்றுங்க. மாதிரி இயேசு மட்டும்தான். நம்ம இயேசுவை அதான் பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை. பவுலுக்கு மாதிரி யாரு? அப்ப இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்க மாதிரி யாரு? இயேசு. நம்மளை பார்த்து மற்றவங்க பின்பற்றுவாங்க. யார? நம்மள இல்ல, இயேசு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் என்னை கண்டவன். நம்முடைய சின்ன சுவாபம் கூட இயேசுவை காட்டும். நம்ம கிறிஸ்தவங்க என்பதை சின்ன சுவாபம் காட்டும். அதே போல நம்மகிட்ட வராத சுவாபம் கூட இவன் என்ன கிறிஸ்தவனும் காட்டும். நம்ம மூலம் தாங்க இயேசு வெளிப்படுவது, தூசிக்கப்படுவது இருக்கு. நான் பார்த்ததா இயேசு நம்ம மூலம் என்ன செய்யணும்? வெளிப்படும். வேதத்துல ஒரு வசனம் உண்டு. என்னை குறித்து அவர்கள் தேவனை என்ன செய்தார்கள்? என்னை குறித்து அவர்கள் தேவனை கலாத்தியர் 1:24 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1:24. என்னை பற்றி முந்தி பவுல பார்க்கும் போது இவன் சபையை துன்புறுத்துறவன், இவன் எல்லாத்தையும் கொலை செய்தவன் நாங்க. ஆனா இப்போ இவனை பார்க்கும் போது தேவனை மகிமைப்படுத்துறான். அந்த நடக்கையில வித்தியாசம் இருக்கு பாரு. நடக்கையில என்ன ஆயிட்டு? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்கு மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தா போதும்.
நம்மளை பார்த்து அவங்க மாறுறது மாறாதது ரெண்டாவது. நம்ம கிறிஸ்துவை பார்த்து மாறிக்கிட்டே இருக்கணும். அவங்க மாறணுங்கிறதுக்காண்டியே நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம கிறிஸ்துவை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? மாறிக்கிட்டே இருக்கணும். நம்ம எது கற்றுக்கொள்ளனாலும் கிறிஸ்துவை பார்த்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். வேற யாரோ பார்த்தாலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு மாதிரி கிறிஸ்து. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மாதிரி நாம். அதுக்காக இயேசு என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வாங்க. நம்ம பின்பற்றி போகும்போது நம்மளை பார்க்கிறவங்க அந்த அடிச்சுவடுல வருவாங்க. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தாவே, மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க கிருபைதாரும் கர்த்தாவே. நான் உம்மை பின்பற்றி வர, உம்மை பார்த்து நான் மாற கர்த்தாவே எனக்கு கிருபை செய்யும். நீர் எனக்கு மாதிரியா இருக்கிறது போல நான் அநேகருக்கு மாதிரியாய் மாற எனக்கு கிருபைதாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை, இந்த சுற்றுவட்டார கிராமத்துக்கு, இந்த தேசங்களுக்கு ஒரு மாதிரியான கிராமமாய், மாதிரியான குடும்பமாய் நீர் மாற்றும். நீரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இவர்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்கி கொடுக்கணுமே. நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் இவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.